ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை லவ்லி ஃபேமிலியோட நெக்ஸ்ட் பார்ட்டோட எடுத்து வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள போகலாம். நான் பேசுகிற வேர்டு ரோடு பெயிண்ட் வர மாதிரி தெரிஞ்சா ஐம் ரிலி சாரி. ஜஸ்ட் இது வெறும் ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்குள்ள போகலாம். இப்போ காலேஜில் தான் காட்டுறாங்க. காலேஜில் தான் நம்ம ஃபீலிக்ஸும் டேயுமே நேராக கிளாஸ் ரூம் கண்டுட்ருக்காங்க. டே, இந்த ஜேகப்பால் நேற்று நான் பாடிக்கு பாடி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகலை. போச்சு போ, என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. டேயாங் நீயாவது ஸ்டடி ஒர்க்கை பண்ணி அப்படிங்கிற மாரி டேட்டை கேட்டால் ஏதோ என்னால் முடிஞ்சதை பண்ணியிருக்கேங்கிற மாரி வேற சொல்கிறாரு. முடிஞ்சதை பண்ணி அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கொஞ்சம் ஷாக்காக இந்த மாதிரி நோட் பண்ணப்படி 2 பேருமே கிளாஸ் ரூம்குள்ளே என்றானா டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணப்படி ஜேகே அப்படியே டே கிரிப்பாக பிடிக்கிறாரு. சீனியர் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் நம்ம ஜேகே நோட் பண்ணால், ஹே நான் என்ன பண்ணால் உனக்கு என்ன, போ டெஸ்ட்டில் போயிரு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு டே அப்படியே வாலில் லாக் பண்ணப்படி மனேட்டா ஐ லவ் யூ சொல்ல நீ எனக்கு என்ன தண்ட அப்படிங்கிற மாரி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டேன். என்ன நீங்கள் நல்லா சொன்னீங்க, ஐ லவ் யூ சொன்னால் அதுக்கு என்ன செய்யணுன்ட்டு அதான் இந்த மாதிரி பண்ணேன். இப்போவும் நான் ஐ லவ் யூ சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஐ லவ் யூ சொல்லிவிட்டு ஐ லவ் யூ சொன்னால் என்ன செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் கேட்கவும் டே ரொம்ப ஷே ஆகி ஜேகே போட்டு தள்ளி விட்றாரு. கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஏன்னா என்கிட்ட ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருக்கீங்களா? ஏற்கனவே நான் எக்ஸாம்ஸ்க்கு எதுக்குமே ப்ரிப்பேர் ஆகாமல் தான் பண்ணிருக்கேன், டென்ஷன் ஆகாமல் இங்கே 2 போங்க அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு பிடிச்சி தள்ளிவிட்டா. என்ன வாங்க போங்கன்னெலாம் பேசுகிற டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை ஃபாலோ பண்ணப்படி வேண்டா ப்ளீஸ் ஜங்குக்கு இங்கேருந்து போ, எனக்கு எக்ஸாமுக்கு நிறைய ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாதிரி டே இந்த மாதிரி பேசுகிறத பார்த்துட்டு சரி எக்ஸாம்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் உன்ட்ட வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே அங்கேருந்து கிளம்புனா. இந்த மூமெண்ட் ஜெனிக்கு சுத்தமாக பிடிக்கல. ரொம்ப இரிட்டேட்டிங் ஆகி நேராக சார்லிக்கிட்ட வந்து எதையாவது டேயை பண்ண வேண்டியது தானே, அட்லீஸ்ட் இந்த ஜங்குக்கு டேயை ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒர்க் பண்ணலாம்லாங்கிற மாரி நீ ஏன் டே எதுவுமே க்ளோஸ் அப்ளை பண்ண மாட்டேங்கிற. ஜங்குக்கை பற்றி மார்னிங்கே வந்துட்டோட டேட்டை போய் பேசி அவங்க கூட கொஞ்சம் டைட்டை ஸ்பெண்ட் பண்ணப்படி நேராக கிளாஸ் ரூமுக்கு போயிட்டான். நீ என்னன்னா எப்போ பட்டாலும் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்க, அப்புறம் அப்படியே டேக்கு உன் மேலே ஃபீலிங் வரப்போ போய்ட்டு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஜெனி பேசுகிறத கேட்டு சார்லி காண்டாகி தேவையில்லாமல் நீ எனக்கு ஆர்டர் போடுற வேலை வச்சுக்காட, எனக்கு என்ன பண்ணணுங்கிறது தெரியும், உன்னால் முடிஞ்சால் அந்த ஜங்குக்கோ உன்னோட கண்ட்ரோலுக்கு எடுக்க பாரு, அதை விட்டு எனக்கு நீ ஆர்டர் போடுறாட. நீ எப்போதும் ஜங்குக்கூட தானே ஜங்குக்கு சுற்றி தானே நடந்துட்டுருக்க, பின்ன ஏன் ஜங்குக்கு ஒன்றை விட்டுட்டு டே லவ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி ஜெனியை திட்டம். இங்கே பாரு சார்லி, தெரியுதுல, முதல்ல ஒன்றால் முடிஞ்ச ஜங்குக்கு கரெக்ட் பண்ணு, ஜங்குக்கு டேயை விட்டு மூவ் ஆன் பண்ணி உன் லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கவே, எனக்கு எப்படி டே எடுத்துக்கணும்னு தெரியும், நீ ஒன்றும் எனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கோவமாட்டிட்டு சார்லியோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருந்தா. நேற்று ஜங்குக்கை வந்து கீல் பண்ணதுக்கு தானே ஒர்க் அனுப்பியிருப்பாங்க, ஆனால் ஜங்குக்கு வந்து அந்த பர்சன்ஸே அடிச்சிட்டார்ல. அந்த மூமெண்ட்டுக்கு இவனை நம்ம கில் பண்ணிடலாங்கிற மாதிரி திங்க் பண்ணி அந்த பர்சன்ட்டுக்கு அவ்வளோ மணி கொடுத்தா, நான் கொடுத்த மணியில் அவனை ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க, என்ன பண்ணனே தெரியல அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆனால் சார்லியோட இன்னொரு ஃப்ரெண்டு தான், டே நீ ஃபைட் பண்ணணும் கில் பண்ணணும்னு திங்க் பண்ணுறதுலாம் கரெக்டு தான்டா, அவன் நார்மலான ஒரு பர்சன்ட் கிடையாடா. இதை பாரு, இந்த காலேஜில் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஏன் சின்ன டோர்னமெண்ட் வந்தாலும் அந்த பிளேஸில் பாக்ஸிங் பண்ணுறதுக்கு ஜங்குக்கு இங்கேருந்து கிளம்புறான். இது வரைக்கும் எல்லா பிளேஸ்லையுமே பாக்ஸிங் வின் ஆகி ட்ராஃபியோட தான் என்ட்ராக இருக்கான். இது வரைக்கும் எந்த ஒரு ப்ரோக்ராம்லேயும் ஜங்குக்கு தோட்டதே கிடையாது. அவன் ஒரு பாக்ஸர்டா. இந்த காலேஜிலேயே ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன்ட், ஒரு பயங்கரமான ஸ்ட்ராங்கான பாக்ஸர்னா அது ஜங்குக்கு தான். ஜங்குக்கு முன்னாடி யாராலையும் ஃபைட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு வந்து ஒரு பாக்ஸர். அவன் இது வரைக்கும் நிறைய டோர்னமெண்ட்லலாம் கலந்துருக்கான். இந்த அதில் உள்ள பேப்பர் கட்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட பேப்பர் கட்டிங்ஸ்லாம் இருக்குது, நிறைய பிளேஸில் ட்ராஃபிலாம் வாங்கியிருக்காரு. இந்த மூமெண்ட்லாம் பார்த்துட்டு இதனால தான் நீ ரெடி பண்ண பர்சன்ஸால் ஜங்குக்கு நேற்று ஒன்றுமே பண்ண முடியல, இனி நீ என்ன பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அவன் பாக்ஸர்னா அப்போ நான் யார், அவன் பாக்ஸர்னா நானும் பாக்ஸர் தான், அவன் கூட இனி ஃபைட் பண்ண போகிறது நான் தான், ஏங்கிட்ட டேயை மூவ் ஆன் பண்ண நினச்சாமல, ஏன் ஹேண்ட்ஸாலே அவனை கில் பண்ணாத எனக்கு ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போலேருந்து நானும் பாக்ஸிங் பண்ண போகிறேன், பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த ஜங்குக்கே கில் பண்ணுற அளவுக்கு ஒர்க் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சார்லி இந்த மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருந்தான். இது எதுவுமே தெரியாமல் நம்ம ஜங்குக்குமே அவரோட எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்காரு. இது ஒரு நார்மல் எக்ஸாம்னா இந்த மாதிரி நார்மல் எக்ஸாமுக்கு எல்லாருமே ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தான். எக்ஸாம்ஸ் நடந்துட்டுருக்குது. எக்ஸாம்ஸை ஃபுல்லாக நம்ம பாய்ஸஸ் அவங்க எக்ஸாம்ஸை ஃபினிஷ் பண்ணுறாங்க. எக்ஸாம் முடிஞ்சு இப்போ கேன்டீனில் தான் நம்ம ஃபிலிக்ஸ் நார்மலாக ஃபுட்டை சாப்பிட்டான். ஃபுட்டையே சாப்பிடாமல் உட்காந்துருக்கிறத நம்ம சுகா நோட் பண்ணிவிட்டு, என்னாச்சு
ஃபுட்டு பிடிக்கலையா என்ன அப்படிங்கிற மாரி கேட்கவும், அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஹயாங் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு திரும்பவும் ஃபோட்டோ சாப்பிட சொன்னால் ஃபுட்டில் ப்ளே பண்ணி விளையாண்டுட்ருக்காரு. என்னடா உன் ப்ராப்ளம்? ஒன்றும் இல்லைங்கிறோம்ல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஃபோட்டோ சாப்பிடாமலே அங்கேருந்து எழுந்து போனால் இந்த மூமெண்ட்டை நம்ம ஜங்குக் நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணிவிட்டு டேயை ஃபாலோ பண்ணப்படி ஜங்குக் அங்கேருந்து கிளம்புறாரு. நம்ம சுகாவும் என்ன ஆச்சு இவனுக்கு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஃபிலிக்ஸை நோட் பண்ணால் இன்றைக்கி எக்ஸாம்ஸ்லாம் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. அதான் ஆரம்கையா மேலே பயத்தில் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி எக்ஸாம்ஸில் மார்க்கு குறைஞ்சா கண்டிப்பாக பனிஷ் பண்ணுவார். அந்த மூமெண்ட்டில் மார்க்ஸு குறைஞ்சிருந்துச்சின்னா போச்சு ஹயாங் பனிஷ்மெண்ட் பண்ணுவானேங்கிற மாதிரி டென்ஷன்லேயே நம்மகிட்டே போகிற மூமெண்ட்டை சொல்லவும் சுகாவுக்குமே புரியுது. சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சுகாவோட ரூமுக்கு போனான். டேடா நேராக கிளாஸ் ரூம்குள்ள என்ட்ராகி சாடாக அவரோட பெஞ்சில் உட்காருவாரா அந்த மாதிரி உட்காந்தான். டேக்கு பக்கத்துலேயே நம்ம ஜொங்குக்கு உட்காந்துட்டு டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணவும் நம்ம பயந்து போய் யார்டானுங்கிற மாதிரி நிமிண்டு பார்ப்பாரா அந்த மாதிரி பார்த்தா ஜொங்குக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கதை பார்த்துட்டு நீடானா நான் பயந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். திரும்பவும் அந்த பெஞ்சில் அப்படி முட்டு கொடுத்தபடி பட்டேன். நம்ம டேக்கு ஏதோ கேண்டீஸ் மாதிரியும் கேக் மாதிரியும் வாங்கிட்டு வந்துருக்காரு கேண்டீன்லேருந்து. அந்த நீட்டு வரா அந்த மாதிரி நீட்டுனா டேக்கிட்டா இந்த மாதிரி கேண்டீஸு கேக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல அந்த மூமெண்ட்டுக்கு. அதை பார்த்தோடனே சாப்பிட்ணுங்கிற ஆசை இருக்குது. பட் எக்ஸாம் எப்படி எழுதிருக்கோன்னு தெரியலையடாங்கிற மாதிரி டென்ஷனும் இருக்குது அந்த மூமெண்ட்டுக்கு. எனக்கு வேண்டாம் நீ சாப்பிட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இப்போ என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் சேட் ஆகிற ஏண்டா சாப்பிடு உனக்காகட்ட நான் வாங்கிட்டு வந்தேனுங்கிற மாதிரி கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாகவே டேக்கு ஃபீட் பண்ணி விட்றாரு. இந்த மாதிரி ஜொங்குக்கு ஃபீட் பண்ணி விட்ற மூமெண்ட்டை நம்மகிட்ட நோட் பண்ணிவிட்டு எதையுமே பெருசாக எடுத்துக்காமல் ஜொங்கு கொடுக்குறத சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நம்ம ஜொங்குக்கிட்டா ஆமாம் நான் தான் மார்னிங் உனக்கு லவ் சொன்னோம்ல அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் இந்த மாதிரி சொன்னான். இப்போ என்ன உனக்கு கிசு வேணும்னு கேட்கலாம். அதை விட்டுட்டு என்ன லவ் சொன்னேன்னு இருக்கு அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு ஜேக்கியோட சீக்ஸ்லேயே கிஸ் பண்ணுவாரான். அந்த மாதிரி கிஸ் பண்ணான். ஜேகே ரொம்ப ஹாப்பியாகி ஐயோ ஏன் பேபி எனக்கு கொடுத்த ஃபஸ்ட்டு கிஸ்ஸுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகி அங்கே சீக்ஸில் மட்டும்தானா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் பிச்சிடுவேன் கிஸ் கேட்டால் குட்டாச்சு எழுந்து போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பேபி சீக்ஸில் மட்டும்தானா நான் உனக்கு கிஸ் பண்ணட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் முடியவே முடியாது கிளாஸ் ரூம் போ அப்படிங்கிறாரு. என்னடையா கிஸ் பண்ணதில் ஒன்றும் தப்பு இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொன்னால் உன் கிஸ்ஸை எந்த மாதிரி இருக்குன்னு தான் நான் ஃபஸ்ட்டே பார்த்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒழுங்கு மரியாதையா போ ஜொங்குக்கு நான் டென்ஷனில் இருக்கேங்கிற மாதிரி கட்டு வரா. சரி உனக்கு எப்போ தோணுதோ அப்போ நம்ம கிஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டே பாட்ட பையட்டிலே நம்ம ஜொங்குக்கு அப்படியே கிளாஸ் ரூம் சொல்லி போனால் ஐயோ அன்னைக்கு பண்ண லிப்லாக்கே எனக்கு இப்போ வரைக்கும் பாடி சிலிட்டுக்குது மறுபடியும் உனக்கு கிசு கேட்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு லைட்டாக டென்ஷன் ஆகுறாரு. அன்னைக்கு டங்கை அந்த மாதிரி பைட் பண்ணால் ஆஹா இவங்கிட்ட கிசே நோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இவங்கிட்ட கிசே கேட்கக்கூடாதுங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி திங்க் பண்ணப்படிண்டா ஃபிலிக்ஸ் தான் என்னடா ரொம்ப டென்ஷனில் வந்த மாதிரி இருந்துச்சு ஷையாகிட்டு உட்காந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீலிக்ஸ் கேட்கவும் இந்த சீனை ரொம்ப மோசம் எப்போ பார்த்தாலும் கிஸ் கேட்குறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஃபீலிக்ஸ் ஆக்காகி அடாமே பிரதர் எப்படி இருப்பானோ அதே மாதிரி தான் அதாவது ஹயாங் எப்படி இருக்கானோ அதே மாதிரி தானே பிரதரும் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்கிட்டையும் ஜேகப் இந்த மாதிரி தான் கிஸ்தாங்கிற மாதிரி தான் கேட்குறாரு. அதே டோனிங்கில் தான் சீனியரும் வராரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாவம் நான் மாட்டிக்கிட்டேன்னு பார்த்தேன் டேயும் சிக்கிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்னோட பண்ணால் நான் எவ்வளோ டென்ஷனில் கட்டிகிட்ருக்கேன் ஃபிலிக்ஸ் நீனே என் ஃபேஸை கூலாக பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. வேறு என்னடா பண்ண சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் நம்மகிட்டே கூட இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தான். சரி நெக்ஸ்ட் எவ்வளோ எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகுமோ அதிலையாவது நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணுற மாதிரி ப்ரிப்பேர் ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் நம்மகிட்டே சொல்லி கொடுக்குறாரு. பட் நம்மகிட்டே நாட்டி பாயா பாடி கேட்குறாரு பாடி கேட்க மாட்டேங்கிறாரு ப்ளே பண்ணி விளையாண்டுட்ருக்காரு. இந்த மாதிரி ப்ளே பண்ணி விளையாண்டுட்டு இருந்தான். நம்ம ஃபிலிக்ஸ் தான் புக்கை பாருடா நான் சொல்லி கொடுக்குறது நோட்ஸ் இல்லைடா ஏன்னா அந்த மாதிரி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபிலிக்ஸுன்ட்டே இந்த மாதிரி ப்ளே பண்ணிட்டு இருந்தா இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. காலேஜ் எண்ட் ஆகுது. நம்ம ஜொங்குக்கிட்டான் டேயை பார்க்குற ஆர்வத்திலேயே நேராக கிளாஸ் ரூமில் பில்லு கிளிக் ஆன் ஆட்டது செஞ்சு டேயோட கிளாஸ் ரூம்குள்ளே வேகமாக என்றானா கரெக்டாக பிரேக் போட்ட மாதிரி அதாவது கேட்டு போட்ட மாதிரி சுகா நிற்கிறாரு. ஐயோ என்னடா இன்னும் ஹயாங் டோல்ல காங்கலையே நினச்சேன்
என் லவ்வுக்கு எண்டு கார்டு போடாதா சுகா இருக்கிறாரு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு டே கிட்ட வந்தவர் டக்குன்னு சுகா கிளாஸ் ரூம்குள்ள டே ஆக்ட் பண்ணபடி நிற்கிறத பார்க்குற மூமெண்ட்டுக்கு பயட்டிலேயே அப்படி கிளாஸ் ரூமை விட்டு வெளியே போனோம். சரி சரி ஒன்றும் இல்லை அதான் நான் பாட்டுக்கிறேன்னுங்கிறோம்ல, எனக்கு பயமாக இருக்கு ஐயா அங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஒரே ஒரு எக்ஸாம் தானே எழுதியிருக்கேன், இன்னும் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது இல்லை, இருந்தாலும் எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி, எனக்கு பயமாக இருக்குது ஆறாமுக என்னை திட்டுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அதெல்லாம் திட்ட மாட்டார் நீ வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே அப்படியே நேராக கிளாஸ் ரூம்லேருந்து வெளியே கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த மாதிரி கூட்டிகிட்டு போனால் இது என்ன முதல்லாம் ஹவுஸுக்கு போக சொன்னால் ரொம்ப ஹாப்பியாக போவான், இப்போல்லாம் ஆரம்பம் என்ட்டுட்டு வாரு போக மாட்டேன் அள்ளிட்டு இருக்கோம், என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜோங்குக்கு தெரியாதுல்ல பனிஷ் பண்ணுவாருன்ற அந்த மூமெண்ட்டுக்கு இந்த மாதிரி நம்ம ஜோங்குக்கிட்டே ஃபாலோ பண்ணபடி வந்தா இன்றைக்கி நம்ம ஜோங்குக்கு திரும்பி கூட பார்க்கல. அவர் ஒரு டென்ஷன்லேயே நேராக சுகா கூட சேர்ந்து ஹவுஸுக்கு கிளம்பிட்டாரு. பேபி இன்றைக்கி நம்மளை பார்க்க கூட செய்யலடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜோங்குக்கு நேராக ஹவுஸுக்கு வந்தான். இப்போ ஜோங்குக்கு டேயோட மொபைலுக்கு கால் பண்ணுறாரு. அந்த காலை நோட் பண்ணிவிட்டு அந்த காலை பிக் பண்ணபடி சொல்லு ஜோங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டென்ஷன்லேயே புக்கை பட்டபடி உட்காந்துருப்பார். அந்த மாதிரி உட்காந்துருந்தான். என்னாச்சு ஏன் ரொம்ப சேடாக அந்த மாதிரி இருக்குது, ரெண்டு ப்ராப்ளமோ அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கேட்கவும், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எக்ஸாம் நினச்சாலே எனக்கு பைத்தியம் பிடிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் நம்ம ஜங்குக்கு சிரிக்கிறாரு. சரி சரி நீ எக்ஸாம் டென்ஷனில் இருப்பவளுக்கு எக்ஸாம் முடியட்டண்டி உன்கிட்ட நான் ப்ராப்ளம் பண்ண வரல, செம்மட்டு பையனா நீ எக்ஸாமுக்கு படி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணப்படி நம்ம ஜங்குக்கு எக்ஸாம் தானே அந்த மூமெண்ட்டுக்கு அவரோட ஸ்டடி ஒர்க் பண்ணோம். அல்லடா அப்படி சொல்கிறது டக்குன்னு அவரால் எல்லாத்தையும் கேட்ச் பண்ணி படிக்க முடியல, டென்ஷன் ஆகுறாரு. அந்த மூமெண்ட் இந்த மாதிரி ஸ்டடி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே நம்மகிட்ட இந்த மாதிரி ரூம்குள்ளே பாடுபட்டுட்டு இருந்தா. இப்போ நம்ம ஜின் சைடை தான் கட்டுட்டு இப்போ எல்லாருமே டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்கவுங்க ரூமுக்கு போயிட்டாங்க. ஜின்னும் ஜிமினாவை மட்டும்தான் கரெக்டாக கிச்சனில் இருக்கிற திங்ஸஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணபடி நேராக பெட்ரூமுக்கு போகணும். அந்த மூமெண்ட்டுக்கு இந்த மாதிரி திங்ஸஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணபடி அரேஞ்ச் பண்ணபடி நம்ம ஜிமினாவும் ஜின்னு இருக்கிற மூமெண்ட்டை அப்படியே கிச்சன் டோர்கிட்ட நம்ம ஆரம் நின்று நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணிவிட்டு ஜிமினாமடியும் பிளேட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சபடி அயாங் இன்னும் என்ன திங்ஸ்லாம் இருக்குது அதை நான் எடுத்து வைக்கட்டுமா அப்படிங்கிற மாரி எப்படி திரும்ப ஆரம்பண்டு நிற்கிறத பார்த்தேன். ஆரம்டா அப்படியே நீ உன்னோட ரூமுக்கு போகணுங்கிற மாதிரி இந்த மாதிரி ஜிமினாவை பாட்டு சொன்னால் என்னங்கிற மாதிரி ஜிமினாவை கேட்டால் இங்கே வாங்கிற மாதிரி கூப்பிட்றாரு. இந்த மாதிரி கூப்பிட்டேன். பிளேட்ஸ் எல்லாத்தையும் அதே பிளேஸ் எல்லாம் வச்சுட்டு நம்ம ஜிமினா நேராக ஆரம் கிட்ட வர அந்த மாதிரி வந்தேன். சுகா உனக்காக ரூமில் வெயிட் பண்ணிகிட்ருக்கானா, நீ ரூமுக்கு போ. சுகா எனக்கு வெயிட் பண்ணுறாரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஆனால் திங்ஸஸ் அதெல்லாம் ஜின் பாட்டுப்பா அனுப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜிமினாவை நேராக பெட்ரூமை பாட்டு போவார். அந்த மாதிரி பெட்ரூமை பாட்டு போனால் நம்ம ஆரம்னா ஜின் இந்த மாதிரி எல்லா திங்ஸையும் வாஷ் பண்ணி அப்படியே ரேக்கரில் அடுக்கி வைக்கிற மூமெண்ட்டை பாட்டுட்டோம். ஆரம் க்ளோஸாக வந்து ஜின்னை பேக்கப் பண்ணபடி கிரிப் அப்படி போகிறா. இந்த மாதிரி பிடிச்சோம் நம்ம ஜின்னு வாங்கிட்டு போய் ஜிமினிட்டு என்ன பிஹேவ் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட்டில் ஜிமின் தானே பக்கத்தில் இருக்கானுங்கிறதெல்லாம் கற்றுவாரா அந்த மாதிரி கட்டுனோம். ஆரமோட ஃபேஸ் ஜின்னோட ஃபேஸ் கிட்ட க்ளோஸாக வந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு நீ டேட்டா பண்ணியானுங்கிற மாதிரி கொஞ்சம் ஷாக்கில் ஆரம்ப நோட் பண்ணோம். இந்த மாதிரி பார்க்குற ஜின்னோட லிப்பில் நம்ம ஆரம்பி கிஸ் பண்ணபடி அந்த டேபிள் மேலேயே நம்ம ஜின்னை புஷ் பண்ணி தூக்கி உட்கார வைக்கிறாரு. என்ன பேபி ரூமுக்கு வருவேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி கடைசியில் நீ இருக்கிற பிளேஸ்க்கு நான் வர வேண்டியதாகிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஜின்னோட ஷார்ட் கலராக ஒரு மாதிரி பிடிச்சி இழுத்தபடியே ஜின்னோட நெக் அப்படியே ஸ்மெல் பண்ணுறாரு. ஆறாம் இது ஒன்று நம்ம பெட்ரூம் கிடையாது, இது கிச்சன் சொன்னால் கேளு, எனக்கு இங்கே கொஞ்சம் பெண்டிங் ஒர்க் இருக்குடா, அந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் ரூமுக்கு தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி ஜின்னு ஆரம்ப பாட்டு சொன்னால் அதெல்லாம் நம்ம ஆரம் கேட்குற மாதிரி இல்லை. நெக்கை ஸ்மெல் பண்ணபடி இருந்தவர் நெக்கில் அப்படியே பிக்கிஸ் பண்ணபடி சாஃப்டாக பைட் பண்ண ஆரம்பிச்சிருவார். இந்த மாதிரி பைட் பண்ணால் ஜின்னு ரொம்ப ஷாக் ஆகி டக்குன்னு நம்ம ஆரம்ப மூவ் ஆன் பண்ணுறாரு. ஏன்னா அதே கிச்சனுக்குள்ளே நம்ம மிஸ்ஸஸ் கிம் என்ட்ரு ஆகுவாங்களா அந்த மாதிரி என்ட்ரானா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி மிஸ்ஸஸ் கிம் நம்ம நாம்ஜுன்ஸை நோட் பண்ணோம். அது ஒன்றும் இல்லை வாட்டர் குடிக்க வந்தேன் மாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கிளாஸில் வாட்டரை ஊற்றுனபடியே அப்படியே இந்த கிச்சனை விட்டு வெளியே பண்ணோம். கொஞ்சம் செகண்டில் ஆன்ட்டி பார்த்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் டென்ஷன்லேயே ஜின்னு எல்லா திங்ஸஸும் எடுத்து வச்சோம். நம்ம மிஸ்ஸஸ் கிம் ஆல்ரெடி பார்த்துருப்பாங்க, இருந்தாலும் அதை கண்டுக்க விடமான்றியே எல்லா ஒர்க்கையும் ஃபினிஷ் பண்ணது காணும், நான் மற்ற ஒர்க்கெலாம் பார்த்துக்கிறேன், நீ மார்னிங்லேருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்க ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி ஜின்னு அங்கேருந்து அனுப்பினேன். ஓகே ஆண்டி அப்படிங்கிற மாதிரி ஜின்னு அப்படியே நேராக ரூமுக்கு போனால் வாட்டர் குடிச்சிட்டு இருந்த நம்ம ஆரம்பமே கிளாஸை வச்சபடியே நம்ம ஜின்னோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி
உன்னை ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு என் மாம் இங்கே வர வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜின்னுக்கிட்ட கொஞ்சம் ஃப்ளிட்டியாக பேசினபடியே ஜின்னு நேராக ரூமுக்கு கூப்பிட்டு போனேன். இந்த மாதிரி ஜின் கூட போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு கொஞ்சம் ஹாப்பியாகி மற்ற ஒர்க்ஸ் பெண்டிங்கில் இருக்கிற மற்ற குட்டி குட்டி ஒர்க்ஸையும் நம்ம மிஸ்ஸஸ்க்குமே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ ரூமுக்குள்ள என்ட்ரானதோடையே நம்ம ஜின்னுக்கிட்ட ஃபுல்லாக ரொமான்டிக்காக ப்ளே பண்ணுறாரு. 2 பேருமே பயங்கர இன்டிமேட்டாக இருக்கிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டிமேட்டாக இருந்துட்டு நம்ம ஜின் ஆரமோட செஸ்ஸில் ஃபேஸை வச்சபடி தான் ஹக் பண்ண பொசிஷன்லேயே ஸ்லீப் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆரமுக்கு ஸ்லீப்பிங்கே வரல. ஜின்னோட ஃபேஸை நோட் பண்ணபடியே ஜின்னோட ஃபோர்ஹெட்டில் பிக்கிஸ் பண்ண பொசிஷன்லேயும் ஜின்னையே நோட் பண்ணபடி ரொம்ப அமைதியாக இருக்கிறாரு. இந்த மாதிரி அமைதியாக இருந்தால் இப்போ ஹியூமன் சைடை தான் காட்டுது. நம்ம ஜிமினாடா சொல்லியிருப்பார்ல உன்னை ஷுகா தேடுறான் அப்படிங்கிற மாதிரி அந்த மூமெண்ட்டுக்கு ஜிமினா நேராக உள்ள என்ட்ராகிறவர் ஷுகா பெட்ரூமில் இல்லாத பார்த்துட்டு இவர் இங்கே தானே இருக்கட்டா சொன்னார், இங்கே அவர் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் டோரையும் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா ஷுகா ரெஸ்ட் ரூம்குள்ளேயும் இல்லை. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு அப்போ இவர் எங்கே போனார்னு தெரியலையே. சரி ஒருவேளை எங்கேயாவது வேறு ஏதாவது ஒர்க்குக்கு கீழே போயிருப்பார் புழுக்கு அப்படிங்கிற மாதிரி சரி நம்ம லைட்டாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினாவை நேராக வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணப்படி அப்படியே சவரில் நின்று ஃப்ரெஷ்ஷப் ஆகுறாரு. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ்ஸஸ் ஒரு வேகத்தில் உள்ள என்ட்ரான மூமெண்ட்டில் ட்ரெஸ்ஸஸ் எடுத்துகிட்டு வர மறந்துட்டார். அந்த மூமெண்ட்டுக்கு டவலை மட்டும் எடுத்து வேர் பண்ணபடி ஹேரை லைட்டாக தட்டினபடியே கரெக்டாக ரெஸ்ட் ரூமை விட்டு நம்ம ஜிமின் வெளியே வந்தா நம்ம ஜிமினாவுக்கு முன்னாடி தான் ஷுகா கரெக்டாக ரெஸ்ட் ரூம் டோரை புஷ் பண்ணபடி வந்து நிற்கிறாரு. இந்த மாதிரி ஷுகா புஷ் பண்ணபடி வந்து நிற்கிறதும் ஆப்போசிட்டில் ஜிமினா ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷப் பண்ணபடி ஜிமினாவோட பாடியிலலாம் அப்படி ட்ராப் வாட்டர் வலிஞ்சபடி இருக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஷுகாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹைப் ஆகுது. இந்த மாதிரி ஹைப் ஆனால் ஜிமினாவுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகி சாரி ஷுகா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் நீ இப்போ என்ன தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி என்கிட்ட சாரி கேட்குற அப்படிங்கிற மாதிரி ஷுகா ஜிமினாவை நோட் பண்ணால் இல்லை நீங்கள் ரூம்குள்ளே தான் இருந்தீங்களா, நீங்கள் இருந்தது நான் கவனிக்கல, சாரி நான் வந்து ட்ரெஸ்ஸஸை எடுத்துகிட்டு போக மறந்துடுச்சு, நீங்கள் ரெஸ்ட் ரூம்குள்ளே போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டேன். டக்குன்னு ரெஸ்ட் ரூம்குள்ளேருந்து வெளியே வந்து ஷுகாவை போக சொல்லுவாரா இந்த மாதிரி போக சொன்னோம். ஷுகாவுமே அப்படி ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் டோரை லைட்டாக க்ளோஸ் பண்ணுறாரு. அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணால் ஐயோ ஜிமின் ஷுகா ரூம்குள்ளேயே இருந்திருக்காரு, பால்கனியில் இருந்திருக்காரு, அது தெரியாமலே இந்த மாதிரியா பண்ணுவேன் போச்சு போ. அச்சோ இந்த மூமெண்ட்டில் எனக்கு எவ்வளோ ஷை ஆகுது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஓவர் ஷைனஸில் இப்படி டவலோடு இருக்கிற மூமெண்ட்டை ஷுகா பாட்டுட்டாரே என்ன நினைப்பாரோ தெரியலையேங்கிற மாதிரி ஒரு மாதிரி பிளெஸ்ஸிங்கான மூமெண்ட்டில் ஷைனஸ்லேயே நின்றுட்டு இருந்தேன். ஜிமினாவோட நெக்கில் அப்படி பிக்கிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி பிக்கிஸ் பண்ணுற மூமெண்ட்டுக்கு ஜிமினா கொஞ்சம் ஷாக் ஆகி திரும்பி நோட் பண்ணால் நம்ம ஷுகாடா இந்த மாதிரி நெக்கில் பிக்கிஸ் பண்ண மூமெண்ட்டை பார்த்துட்டு ஷுகா அப்படிங்கிற மாதிரி ஷுகாவை நோட் பண்ணோம். ஷுகா எதுவுமே நம்ம ஜிமினா கிட்ட பேசலை. இப்போ ஃப்ரெண்ட் சைடாக நம்ம ஜிமினாவோட ஷோல்டர்கிட்ட நெக்கிட்டலாம் பிக்கிஸ் பண்ணபடி ஜிமினா வேர் பண்ணின டவலையுமே ரிமூவ் பண்ணுறாரு. இந்த மாதிரி ரிமூவ் பண்ணுற மூமெண்ட்டுக்கு ஜிமினா ரொம்ப ஒரு மாதிரி ஷை ஆகி அப்போது இன்றைக்கி உங்களுக்கு ஃபெயில் ஆயிடுச்சா, என் கூட லைஃப்பை ரிலேஷன்ஷிப்பில் மூவ் ஆன் பண்ணதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஷையான மூமெண்ட்லேயே நம்ம ஷுகாவை நோட் பண்ணோம். ஆமாம் பேபி உங்கக்கூட இன்றைக்கி நான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னு திங்க் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம். ஜிமினாவை பெட்டில் புஷ் பண்ணபடி ஜிமினாவுக்கு மேலே ஃபுல்லாக ஓவர் ஆனபடி ஜிமினாவோட பாடியை ரப் பண்ணபடி கிஸ் பண்ணபடி ஜிமினா கூட நம்ம ஷுகா இன்டிமேட்டாக இருக்கிறாரு. ஜிமினா நம்ம ஷுகா பண்ணுற மூமெண்ட் எல்லாத்துக்குமே கோஆப்ரேட் பண்ணபடி பெயின் இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணபடி ஷுகா கூட டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுறாரு. எங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங்கே பாய்ஸஸ் எல்லாருமே அவங்கவுங்க ஒர்க்குக்கு போகிறாங்க. நம்ம டெய்மே காலேஜுக்கு தான் கிளம்பி போகிறாரு எக்ஸாம் எழுதுறதுக்கு. இங்கே டைம் ஸ்கிப் ஆகி எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம டேட்டாக கொஞ்சம் நர்வஸ்லேயே பதட்டத்துலேயே கிளாஸ் ரூமில் இருப்பார். அந்த மாதிரி கிளாஸ் ரூமில் இருந்தால் டெஸ்ட் எழுதின பேப்பர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. அதில் நம்ம ஃபிலிக்ஸ் தான் எப்போதுமே டாப், அதாவது ஃபஸ்ட் ரேங்க். அந்த மூமெண்ட்டுக்கு ஃபிலிக்ஸ் ரொம்ப ஹாப்பியாக்கி ஐயோ நான் நினச்ச மாதிரி எல்லாத்துலேயும் கரெக்டான மார்க் தான் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவரும் ரொம்ப ஹாப்பியான டேக்கு தான் பதட்டமாகுது. ஃபிலிக்ஸே ரொம்ப மார்க்கு குறைஞ்சி தான் வச்சுருக்கான்.
நமக்கு மார்க் எப்படி இருக்குடோ அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இது ஒரு நார்மல் எக்ஸாம் தான். அந்த மொமெண்ட்டுக்கு இந்த மாதிரி நம்மகிட்டே ரொம்ப நர்வஸாக இருந்தான். அந்த எக்ஸாமில் 2 பேப்பரில் ஃபெயில் ஆகிருப்பார். ஃபெயிலாக நம்ம மட்டும் பட்டுட்டு நம்மகிட்டே ரொம்ப ஷாக் ஆகி ஜேகப்பா நோட் பண்ணா என்ன பண்ணாட்டு நானே எவ்வளவோ சேஞ்ச் பண்ணி திருத்திலாம் பார்த்தேன். பட் இவ்வளோ தான் மார்க் வந்துருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அதில் 2 சப்ஜெக்டில் வந்து ஃபெயிலாக இருக்க மொமெண்ட்டை பட்டுட்டு டேக்கி அல்ல விட்டுருச்சு. இன்னைக்கு ஈவினிங் நான் செத்தேன் அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லேயே நம்மகிட்டே இருந்தான். ஃபிலிக்ஸ் தான் நான் எல்லாத்தையும் உனக்கு சொல்லி தானடா கொடுத்தேன், எப்படிடா இந்த மாதிரி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாட்டே வந்து எதையுமே ஃபிலிக்ஸ் பேசுகிறது கேட்கல, யார் பேசுகிறதும் கேட்கல. ஈவினிங் ஆரம்பம் என்ன பனிஷ்மெண்ட் வைக்க போகிறான்னு தெரியலையேங்கிற மாதிரி டென்ஷன்லேயே இருந்தான். இப்போ பெல்லாம் கிளிக் ஆகி காலேஜ் எண்டாக்கி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஹவுஸுக்கு கிளம்புனான். டேயுமே ஹவுஸுக்கு போகிற வேகத்தில் டென்ஷன்லேயே கிளம்பி போவார். அந்த மாதிரி போனால் இதை நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு ஹே பேபி ஏ டேயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட நேமை சொல்லி கூப்பிட்டபடி நம்ம ஜொங்குக்கு வருவார். ஆனால் பட் நம்ம டேக்கு தான் ஜொங்குக்கு பேசுகிறது எதுவுமே கேட்கல. நேராக சுகாவோட காரில் வந்து உட்கார மோமெண்ட்டை சுகா பாட்டுட்டு என்னாச்சு எக்ஸாம் பேப்பர்ஸ்லாம் வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. அந்த மாதிரி சொன்னால் ஏன் ஏதாவது ப்ராப்ளமா, ஏதாவது ஃபெயில் ஆகிட்டே என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் எதையுமே பேசாத பட்டுட்டு சரி ஒன்றும் செய்யாது ஹயாங்கிட்ட பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக ஹவுஸுக்கு கூப்பிட்டு வருவாரா. அந்த மாதிரி கூப்பிட்டு வேண்டாம். ஏன்னா நம்ம பேபி கூப்பிட நம்மளை பார்க்காமலே போகிறான். அதெல்லாம் முடியாது, நீ என்னை பார்க்காம போனால் நான் உன்னை விட்டுருவேண்ணா. இரு இப்போவே நான் என்னோடய ஹவுஸுக்கு போயிட்டு ரெடி ஆகிட்டு ஜின்னுக்கிட்ட பேசுகிற மாதிரியும் ஹவுஸுக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி, ஜின்னை பார்க்க வர மாதிரியும் உன்னை பார்க்க வரேங்கிற மாதிரி ஜொங்குக்கு நேரம் அங்கேருந்து கிளம்புறாரு. இந்த மாதிரி கிளம்புனா இப்போ ஆரம்போட ஹவுஸில் இடம் கரெக்டாக நம்ம ஆரம்புள்ள என்றாக சொல்லி டேயோட பாடிலாம் ஷேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பைட்டிலே சுகாவோட ஆன்சர் கிரிப்பாக பிடிச்சபடி நிற்கிறாரு. இந்த மாதிரி ஆரம்னா ஏதோ எக்ஸாம் ரிசல்ட்லாம் வரப்போட்டுன்னு சொன்னால் பேப்பர்ஸ்லாம் வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி பாட்டி கேட்க ஆமாங்கிற மாதிரி ஹெட்டை நாக் பண்ணோம். பேப்பர் சொல்லிட்டு நோட் பண்ணிவிட்டு அதில் 2 ஃபெயில் ஆகிறத பார்த்துட்டு காண்டாகி பனிஷ்மெண்ட் பண்ணிட்டாரு. டோப்புக்கரணம் போட விட்டுட்டாரு. இந்த மாதிரி டோப்புக்கரணம் போட விட்டான். ஒழுங்கா படிப்பேன்னு சொல்லி டோப்புக்கரணம் போடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி கட்டுனோம். டேக்குமே வேறு வழி தெரியாமல் நான் நல்லாவே படிப்பேன், நெக்ஸ்ட்டு எக்ஸாமில் நல்லா ஸ்கோர் பண்ணுவேங்கிற மாதிரி இந்த மாதிரி டோப்புக்கரணம் போட்டால் நம்ம சுகாட்டான் எதுக்கு சின்ன பிள்ளை மாதிரி அவனை ட்ரீட் பண்ணுற ஹயாங், அவனை விடு அப்படிங்கிற மாதிரி சொன்னான். என்ன நினச்சிட்ருக்க, கண்டிப்பாக நான் ஃபெயில் ஆனால் பனிஷ் பண்ணுவேன்னு ஸ்டார்டிங்லேயே அவன்கிட்ட சொன்னோம்ல, எதுக்கு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறட்டே அது ஹயாங்கோட ஓன் காலேஜ், அந்த காலேஜில் இந்த மாதிரி மார்க்கை ஸ்கோர் பண்ணி வச்சுருக்க, என்ன நினச்சிட்ருக்க நீ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமாக காட்டுனான். பைட்டிலேயே அந்த வேர்டு சொல்லியிருப்பார்ல, அந்த வேர்டை சொன்னப்படிட்டு போயிடணும். பட்டான் ஜின்னுடா ஆரம்பம் வந்து புஷ் பண்ணி கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணி தள்ளுறாரு. இது என்ன நார்மல் எக்ஸாம் தானே, சும்மா நார்மலாக எழுதக்கூடிய ஒரு எக்ஸாம் தானே, அதில் ஏன் இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகுறாங்க பாரு, அவன் எப்போதுமே ப்ளே பண்ணி விளாட சொல்ல இந்த மாதிரி சைல்டிஷாக ப்ளே பண்ணி விளாடப்படாதீங்கன்னா சின்ன பையன் அப்படி தான் விளாடுவான்னு. இப்போ எக்ஸாமில் என்ன மாதிரி மார்க் வாங்கியிருக்கான் பாரு. இந்த கண்ட்ரிலே நம்பர் 1 பிஸ்னஸ் மேனோட பிஸ்னஸ் மேனோட சன், ஒரு காலேஜையே ரன் பண்ணக்கூடிய ப்ரொஃபஸர், ஒரு ஓன் காலேஜ், அது அவனோட காலேஜ் மாதிரி தான் இந்த மாதிரி மார்க்கு ஸ்கோர் பண்ணியிருக்கான். சுகாவுக்கு இது இன்சல்ட் மாதிரி தெரியாடா, காலேஜில் இவனோட பிரதர் இந்த மாதிரி மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கான்னு மற்ற ப்ரொஃபஸர்லாம் சுகா பாட்டு நக்கல் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஹயாங் அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை, நீ வாய முடு, ஓன் காலேஜ் தானே, அவனை ஸ்டடி ஒர்க் எப்படி பண்ணுறானுங்கிறதானே நான் அவனை நோட் பண்ண சொன்னேன், அவனை நீ இந்த மாதிரி தான் நோட் பண்ணுவியானுங்கிற மாதிரியும் இன்னும் கோவமாக சுகாவையும் பிடிச்சி திட்டுனா அவர் மேலே எந்த தப்பு இல்லை, எதுக்காக ஹயாங்க திட்டுறீங்க, நான் தானே இந்த மாதிரி பண்ணேன், என்ன வேணா திட்டுங்க அப்படிங்கிற மெடிடேஷனா வாயை திறந்து பேசினேன், சீக்ஸில் பயங்கரமாக ஸ்லாப் பண்ணிடுவேன், வாயை மூடிட்டு சொன்னட்ட சைடா அப்படிங்கிற மாதிரி கட்டிக்கிட்டு இருந்தா. இந்த மாதிரி ஹவுஸுக்குள்ள ஒரு பெரிய ப்ராப்ளமே நடந்துட்டு இருந்தான். அதே ஹவுஸுக்குள்ளே ஃபிலிக்ஸு, நம்ம ஜேகோப்பு, ஜொங்குக்கு அவங்க பேரண்ட்ஸோட இவங்க எல்லாருமே ஹவுஸுக்குள்ள என்ட்ரு ஆகுறாங்க. மிஸ்ஸஸ் கிம்னா இவங்க எல்லாருமே வர வச்சுருப்பாங்க அந்த மூமெண்ட்டுக்கு. இங்கே நடந்த ப்ராப்ளத்தில் மிஸ்ஸஸ் கிம்முக்கே மறந்து போச்சு இத்தனை பர்சன்ஸ் ஹவுஸுக்கு வருவாங்கங்கிற மூமெண்ட்டை மறந்து போய் நம்ம ஆரம்ப நோட் பண்ணபடி விட்றானுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தவங்க இத்தனை பர்சன்ஸ் வரதை நோட் பண்ணோம். ஃபிலிக்ஸு, ஜொங்குக்கு, ஜேகப்பு 3% மேட்டே டோப்பகரணம் போட்டபடி நான் நல்லா படிப்பேன், நல்லா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவேன், நான் நாட்டிட்டனமாக விளாட மாட்டேன், சைல்டிஷாக பிஹேவ் பண்ண மாட்டேன், குறும்புட்டனம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி
ஒன் பை ஒன்னாக சொன்னபடியே டோப்பக்கரனை போட்டுட்டு நிற்கிறாரு. இந்த மாதிரி போட்டுட்ருக்க மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஷாக் ஆனால், இவ்வளோ பேர் உள்ள என்ட்ராகிறட்டும் இந்த மாதிரி டோப்பக்கரனை போட்டதை பாட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆக்வர்ட் ஆகுறாரு. இந்த மாதிரி ஆனால் ஆரம்பா டக்குன்னு டோப்பக்கரனை போடுற மூமெண்ட்டை பிரேக் பண்ணிவிட்டு, நீ ரூமுக்கு போ, நைட்டு நான் கவனிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஹாஷட்டிட்டு அப்படியே நேராக ரூமுக்கு வருவாரா. அந்த மாதிரி ரூமுக்கு வந்தா ஃபிலிக்ஸுமே ஃபாலோ பண்ணபடி நேராக டேயோட ரூமுக்கே வர்றாரு. என்னாச்சுடா வந்தவொடனே ஹயாங் உன்னை பனிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரா என்ன அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் கேட்க, ஃபிலிக்ஸ் சீனியர் நான் டொப்பக்காரனை போட்டதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாரோ அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஃபிலிக்ஸ் என்ன பேச ஏடு பேசுன்னு தெரியாமல், அடி சொல்லுடா நான் டொப்பக்காரனை போட்டதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இப்போ டோப்பக்காரனா போட்டதை பாட்டா என்ன பார்க்காட்டா என்னடா அப்படிங்கிற மாதிரி அப்படியே ரூமுக்குள்ளே ஜொங்குக்கு என்ட்ராகிறத பாட்டுட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகி ஜங்குக்கோட ஃபேஸை பார்க்காமலே ஃப்ளோரை பட்டபடி குனிஞ்சிருந்தா. ஃபிலிக்ஸ் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணால் ஜங்குக்கு அப்படியே ரூமை விட்டு வெளியே போக சொல்கிறாரு. ஜங்குக்கு சொல்கிறத கேட்டு ஃபிலிக்ஸ் அந்த ரூமை விட்டு போகலானுங்கிற மாதிரி போனால் ஃபிலிக்ஸோட ஆன்சர்ட்டே கிரிப்பாக பிடிக்கிறாரு. எதாக இருந்தாலும் நீ பக்கத்தில் இரு, ஃபிலிக்ஸ் எங்கேயும் போக மாட்டான், இங்கே தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேச பக்கத்தில் வந்து ஜங்கு டேயோட சீக்ஸ்லேயே கிஸ் பண்ணால் டக்குன்னு ஃபிலிக்ஸோட ஆன்சர் நம்ம விட, இங்கேயே அவன் இருக்கட்டும் எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஷாக் ஆகி ஜங்கு கூட ஃபேஸை பார்க்க ஃபிலிக்ஸை இதாண்டா சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கிட்ட விட்டுட்டு ஃபிலிக்ஸ் மட்டும் அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுவார். இந்த மாதிரி வெளியே வேண்டாம், நம்ம டேயோட ஃபேஸை கப் பண்ணபடி, எதுக்காக இந்த மாதிரி க்ரை பண்ணுற, இப்போ என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு க்ரை பண்ணுற, பனிஷ்மெண்ட்டா, இதெல்லாம் ஒரு பனிஷ்மெண்ட்டா, இதெல்லாம் பார்க்கறதுல ஹயாங் இன்னுமே உன்னை சைல்டு பேபின்னே நினச்சிக்கிட்டு இருக்கான். என் ஹவுஸுக்கு வா, எனக்கு எப்படிலாம் பனிஷ்மெண்ட் வைப்பாங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நான் பண்ணுற ப்ராப்ளத்துக்கெலாம் ஹெவியாக என்னோடய ஜின்னு ஹயாம் எவ்வளோ பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காரு தெரியுமா. சின்ன பிள்ளைக்கெல்லாம் கட்டுப்பக்காரனை போட்டதெல்லாம் ஒரு பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லி சேடாகி அழுறியா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கலாச்சப்படி பேசினான். இன்னுமே பயங்கரமாக அழுறாரு. இந்த மாதிரி அழுட்டான். சரி அல்லாடா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ என்னத்துக்கு பனிஷ்மெண்ட் வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கவோ, நான் 2 இதில் ஃபெயில் ஆகிட்டேன், அதான் எனக்கு பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்ன குரூப் எடுத்திருக்காரோ அதை தான் ஜங்குக்கும் படித்து என் பண்ணிவிட்டு தேர்ட் இயர் பண்ணிட்டு இருப்பாரா அந்த மூமெண்ட்டுக்கு. சரி எதுக்கு உன் ஃபிலிக்ஸ் உனக்கு சொல்லி கொடுக்குறது புரிய மாட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஃபிலிக்ஸ் நல்லாடா சொல்லி கொடுக்குறாரு, பட் ஃபிலிக்ஸ் ஃப்ரெண்ட் இல்லை, அவர் சொல்கிறதெல்லாம் இவர் கேட்க மாட்டேங்கிறாரு, என்ன பண்ணான்னு மூமெண்ட்டுக்கு அவன் சொல்லி கொடுக்குறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாராம். சரி பாட்டுக்கிறேன், நான் ஒரு ஒர்க் பண்ணுறேன், அந்த ஒர்க் படி கரெக்டாக எல்லாம் எண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட ஃபேஸை கப் பண்ணபடி டீரெல்லாம் வெயிட் பண்ணபடி, எதுக்காக அழுற, அதான் சொல்கிறோம்ல இதெல்லாம் ஒரு பெரிய மூமெண்ட் கிடையாதுன்ட்டு, ஜில் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு லைட்டாக ஹக் பண்ணபடி இப்படி பாராட்ட மாதிரி பிடிச்சா. இந்த மூமெண்ட்டை மட்டுமே நம்ம ஜிமினா நோட் பண்ணிட்டாரு. ஏன்னா என்ன பண்ணுறோம், கூட்டிகிட்டு வரணுங்கிறதுக்காகட்டான் பனிஷ்மெண்ட் வேறு பண்ணியிருப்பார்ல, அந்த இதில் லைட்டாக கம்ஃபர்ட் பண்ணட்டான். ஜிமினா அந்த ரூமுக்குள்ள என்ட்ராக வந்துருப்பாரு. பட் ஜங்குக் பேசுனது டைட்டாக ஹக் பண்ணபடி, சரி அல்லாட அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த எக்ஸாம் இல்லைன்னா என்ன அடுத்த எக்ஸாமில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாரு. இனிமே நம்ம ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணபடி, உண்மையிலேயே நான் இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் பண்ணதில் உனக்கு எதுவும் என்ன பட்டுனா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், கிம்பிபி பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், ஜஸ்ட்டு இது குட்டி பனிஷ்மெண்ட், ஹயாங்க்கும் பிரதருக்கும் உள்ள பனிஷ்மெண்ட், இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய மூமெண்ட்டே கிடையாது, தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். தேவோட ஃபோர்கட்டில் வர பிக்கிஸ் பண்ணுறாரு. அமைதியாரு, நெக்ஸ்ட் எக்ஸாமில் கண்டிப்பாக ஹயாங் ஒன்றை வந்து ப்ரோடாக திங்க் பண்ணுற மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இந்த மாதிரி சொன்னான். நிஜமாலுமா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு நோட் பண்ணால், நிஜமாலும் உன்னை கண்டிப்பாக நெக்ஸ்ட் எக்ஸாமில் ஹயாங் ஒன்று அப்படி டைட்டாக ஹக் பண்ணபடி ப்ரோடாக உன்னை பற்றி பேசுவார். அப்படியா, அப்படிலாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி ஹாப்பி ஆகுவாரா, கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி குக்கு 2 பேரும் பேசுகிறத பார்த்துட்டு ஜிமினா ரொம்ப ஷாக் ஆகி டக்குன்னு அந்த ரூமை விட்டே வெளியே வருவார். இங்கே என்ன நடக்குது, ஏதோ டப்பாருன மாதிரி இருக்குதே, இதை கண்டிப்பாக ஃபிலிக்ஸ்கிட்ட கேட்டால் தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி நேராக ஃபிலிக்ஸை தேடி வருவாரா. இவர் ஏற்கனவே குக்கை பாட்டு ஷாக் ஆனவர்.
ஃபிலிக்ஸை தேடி வந்தா நம்ம ஜேகப்டாம் ஃபிலிக்ஸை பேக்கப் பண்ணபடி ஆமாம் எக்ஸாமில் ஹெவி மார்க் வாங்கி ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கியே எனக்கு ஏதாவது ட்ரீட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் கிட்டே ப்ளே பண்ணபடி நெக்கில் கிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி கிஸ் பண்ணாங்க பாரு நம்ம இப்போ டேவோட ஹவுஸில் இருக்கோம், ஏன் இந்த மாதிரி ப்ளே பண்ணிகிட்ருக்கீங்க, கார்டன் சைடில் தானடா இருக்கிறோம், இங்கே யாரும் வரமாட்டாங்கடா, அது வேறு நைட்டு பற்றியா ஃபுல்லாக டார்க்காக இருக்குது, இந்த டார்க்கான பிளேஸில் நம்ம எங்கடா இருக்கோங்கிறது யாருக்கு தெரிய போடு அப்படிங்கிற மாதிரியும் ஜேகப் இந்த மாதிரி பேசிட்டு ஆமாம் எப்போ நம்ம லவ்வும் மாம்கிட்ட சொல்ல போகிற அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் கிட்ட இப்படி கேட்டான். டெய்லியுமே என்கிட்ட இந்த வேடை கேட்டு திட்டு வாங்காமல் அவங்களால இருக்க முடியாதானுங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் நம்ம ஜேகப்பை அடித்தான். ஆனால் அம்மா ஜேகப்பு ஃபிலிக்ஸை க்ளோஸ் ஆகிட்டு ரொம்ப டைட்டாக ஸ்டோன் பெஞ்சு மாதிரி இருக்குது, அதில் தான் உட்காந்துருந்து இந்த மாதிரி 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்களா, அந்த மூமெண்ட்டுக்கு தூரத்தில் இருக்கிற ஃபிலிக்ஸை க்ளோஸாக டைஸில் உட்கார வச்சபடி நானும் எவ்வளோ டேஸ் தான் சிங்கிளாகவே இருக்கிறது, மேரேஜ் பண்ணிக்கலான்னு பார்த்தா நீ நோ சொல்லிக்கிட்டு இருக்கிற, உனக்கு வேணா சொல்ல பயமாக இருந்தால் சொல்லு, நானே என் பேரண்ட்ஸ்டையும் உன் பேரண்ட்ஸ்டையும் சொல்லியிருந்தேன், அப்புறம் நான் மேரேஜ் பண்ணி என் கூட வச்சுக்கிறேன், 2 பேரும் ஒன்றா சேர்ந்து காலேஜுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஜேகப் சொன்னோம். நம்ம ஜிமினாவுக்கு ரொம்ப ரொம்ப ஷாக் ஆகுது.